மேட்டூர் அணை நடப்பாண்டு 5வது முறையாக நிரம்பியுள்ளதால் அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுவதால் கரூர் மாவட்டம் மாயனூர் கதவணைக்கு வரும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 65,295 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் அருட்செல்வன் வழங்க கேட்போம். அருட்செல்வன், தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். கரூர் மாவட்டம் மாயனூர்ல கதவணை அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி டெல்டா மாவட்ட விவசாய தேவைக்காக தமிழக முதல்வர் தண்ணீர் திறந்து விட்டார். அதனைத் தொடர்ந்து அதிகபட்சமாக அந்த மாதத்தில் 85,000 கனஅடி தண்ணீர் வந்த நிலையில அதனைத் தொடர்ந்து படிப்படியாக நீர்வரத்தானது குறைய துவங்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் சுமார் 7,000 கனஅடி தண்ணீர் மட்டுமே வந்த நிலையில கடந்த 4 நாட்களாக தண்ணீர் வரத்து அதிகரிக்க துவங்கியது. நேற்று காலை 6 மணி நிலவரப்படி 18,062 கனஅடி தண்ணீர் மட்டுமே வந்து கொண்டிருந்த நிலையில அதன் வரத்தானது அதிகரிக்க துவங்கியது. நேற்று மாலை 60,437 கனஅடி தண்ணீர் வந்த நிலையில இன்று காலை 10 மணி அளவில் 65,295 கனஅடி தண்ணீரானது தற்போது வந்து கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீர் முழுவதுமாக காவிரி ஆறு மற்றும் பாசன வாய்க்கால்கள் திறக்கப்பட்டு வருகிறது. காவிரி ஆற்றில் 48,141 கனஅடி தண்ணீரும், பாசன வாய்க்கால்களான தென்கரை வாய்க்கால் 69 கனஅடி தண்ணீரும், கட்டளைமேட்டு வாய்க்காலில் 400 கனஅடி தண்ணீரும், புதிய கட்டளைமேட்டு வாய்க்கால் 400 கனஅடி தண்ணீரும், கிருஷ்ணாயபுரம் வாய்க்கால் 20 கனஅடி தண்ணீரும் திறக்கப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீர் முழுவதுமாக விவசாய தேவைக்காக திறக்கப்பட்டுள்ளதால விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.